ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக் கொரி வந்து என்னென்னு பார்க்க போகிறோம், எப்படி நோடு கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இது நான் ஆல்ரெடி ஒரு டெஸ்டிங்காண்டி எனக்கு பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் வந்து புதுசாக ஒரு கண்டென்ட் மட்டும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் அப்படியே வந்து நான் காப்பி பண்ணிக்கிட்டு எனக்கு Neo4j வெர்ஷன் 2ன்னு சொல்லி நான் வச்சுக்க போகிறேன். இதில் வந்து எனக்கு வால்யூம்ஸ்லாம் தேவையில்லை, டேட்டா இப்போ வேணால் நான் வச்சுக்குவேன். ஸோ இந்த போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் மேப் பண்ணுற மாற்றணும், ஏன்னா ஒரே போர்ட் வந்து மிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நான் 8484 சொல்லிட்டு 86 வச்சுக்கிறேன். வால்யூம்ஸ் வந்து எனக்கு தேவையில்லை, எப்போனாலும் டெலிட் பண்ணாலும் பரவாயில்ல. இதே என்வரான்மெண்ட் நான் வச்சுக்க போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து என் டெர்மினலில் ரன் பண்ணுறேன்னா இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ் எதுவும் ரன் ஆகாது, -CA கொடுத்தோன்னா பேக்ரவுண்டில் ஆல்ரெடி நான் ரன் பண்ணது வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் டாக்கர் கம்போஸ் அப். இப்போ வந்து எனக்கு ரெண்டு இது நான் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரன் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு வெர்ஷன் 2 ஸ்டார்ட் ஆகும். டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ் கொடுத்தேன்னா எனக்கு ரெண்டு ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த போர்ட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, லோக்கல் போஸ்ட் நான் வந்து 8474 போட்டு கொடுத்தேன்னா அந்த போர்ட்டை நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். லாஸ்ட் டைம் பேசிக் வீடியோவில் நான் எப்படி இது பண்ணுறது சொல்லியிருப்பேன். வந்துருச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படி நோடு கிரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக நான் இது பண்ணுறேன். இது 76 தான் இருக்கும். நீங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து 86. இது உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எதுக்கு டாக்கர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் நிறைய இது நீங்கள் ப்ளே பண்ணி கிரியேட் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணி நீங்கள் இஷ்டத்துக்கு விளாண்டுக்கலாம். வால்யூம் கிரியேட் பண்ணிங்க, அந்த டேட்டா ஃபுல்லாக அப்படியே இருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு நான் இங்கே வால்யூம்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நம்மளே கிரியேட் பண்ணி நம்மளே இது பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப அட்வான்டேஜஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். இங்கே வந்து எல்லாமே நோட்ஸ் சொல்லுவாங்க, ரிலேஷன்ஷிப்ஸ். இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும், நோட்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். நோடுன்னு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள், நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேப் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் இன்னொரு லொக்கேஷன் போகிறீங்க கரெக்டாக. அந்த ஒரு லொக்கேஷன் இன்னொரு லொக்கேஷன் போகும்போது அந்த டெஸ்டினேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சென்னைனா தாம்பரத்துலேருந்து நீங்கள் கிண்டிக்கு போகணும். தாம்பரம் தான் ஒரு நோடுனா, கிண்டி இன்னொரு நோடு. அது ஊடால போகிறீங்களா, அந்த ரிலேஷன்ஷிப் ட்ரெயினில் போவீங்க, பஸ்ஸில் போவீங்க. இப்போ அது வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பைக்கில் போகலாம், பைக்லேருந்து நீங்கள் ஆட்டோ போய் மாறலாம். ஸோ நிறைய இது இருக்குது. ஸோ அது ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே நோடை வந்து நீங்கள் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பண்ணுவாங்க. சாரி, நார்மல் ப்ராக்கெட்டில் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இந்த ப்ராக்கெட்டில் பண்ணுவாங்க. ப்ளஸ் இங்கே வந்து லேபிள்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஃபர்தராக ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நோடு கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம வந்து கிரியேட் நோடு கொடுப்போம். கிரியேட் ப்ளஸ் இன்னொன்று முக்கியமானது, இது ஃபுல்லுமே கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ் மீன்ஸ் நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்களோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சில கீவேர்டு வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ நான் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுக்கும்போது டிஃபால்ட்டாகவே சில இது வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இது ஃபுல்லுமே வந்து இன்பில்டான சில கீவேர்ட்ஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கேஸ் சென்சிட்டிவ். அது உங்களுக்கு மீன்ஸ் அது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. நீங்கள் ஸ்மால் லெட்டர் போட்டுக்கலாம், இப்போ நான் சிஆர் ஸ்மால் லெட்டர் போட்டுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பட் நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற நோடு நேமு, ரிலேஷன்ஷிப் நேமு, அதெல்லாம் கேஸ் சென்சிட்டிவ். அதை நீங்கள் வந்து பார்த்து தான் கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு என் சொல்லிட்டு ஒரு இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளானதை நான் க்ரியேட் பண்ணுறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். T1 ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கிரியேட்டுன்னு கொடுத்துருப்பேன். கிரியேட்டுங்கிறது நம்ம ஒரு நோடு, உங்களுக்கே அது மீனிங்ஃபுல்லாக மெயின் தெரியும். நான் ஒரு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். என்னங்கிறது வேரியபிள் இந்த இடத்துல. இதுக்கப்புறம் வந்து கோலனுக்கு அப்புறம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா அது லேபிள். ஒவ்வொரு நோடுக்கும் நீங்கள் லேபிள் கொடுத்தே ஆகணும். அது சில ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் கேபிட்டலிஸ்ட், அந்த ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஸ்டார்ட் கேபிட்டலிஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் person 1ன்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ வந்து நீங்கள் person 1. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் நேமிங் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட்ஸில் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கேர்லி பிசஸ் போட்டிருப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி இல்லை ஆட்ரிபியூட் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நோடுக்கும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து இது பேர்சனு. இந்த பேர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நேம் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம தாம்பரத்துலேருந்து நான் சென்னைக்கு அந்த மீன்ஸ் தாம்பரத்துலேருந்து கிண்டி போகிற சொன்னீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டேஷன் நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிண்டி ரிட்டன் வந்து உங்களுக்கு பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்டேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன்.
ஸ்டேஷனுங்கிற ஒரு லேபிள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் இதுக்கு முன்னாடி வந்து என்ன கிரியேட் பண்ணேன், பர்சன் ஒன்று கிரியேட் பண்ணேன், அது உங்களுக்கு நோட்டில் ஆட் ஆயிடுச்சு. ரிலேஷன்ஷிப் நம்ம முன்னே போகல, பட் ஆனால் வந்து நீங்கள் ஒவ்வொரு லேபிள் கிரியேட் பண்ணிட்டால் அந்த நோட்ஸில் வந்து ஆட் ஆகும். நீங்கள் நிறைய நோடு கிரியேட் பண்ணிக்கலாம், 1 lakh க்ரோஸ் கணக்காக கிரியேட் பண்ணலாம். அந்த ஒவ்வொரு நோடுக்கும் நீங்கள் வந்து லேபிள் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ப்ராப்பராக நீங்கள் வந்து ஃபெச் பண்ணி எடுக்கும்போது, நீங்கள் அதை இது பண்ணி பார்க்கும்போது இல்லைன்னா நீட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் அது கொடுக்காம இருந்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து அந்த லேபிளிங் இருக்காது, ஆனால் நோடு 3ன்னு காட்டும், உங்களுக்கு லேபிளிங் இருக்காது. ஸோ இது வந்து நீங்கள் என்ன சொல்ல, இப்போ உங்களுக்கு வந்து நேம் கொடுத்துருக்கிறது அங்கே காட்டுது, பட் அது இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபெச் பண்ணி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம ஃபர்தர் அப்கமிங் வீடியோ பார்ப்போம். நீங்கள் லேபிள் வச்சு அதை எடுக்கும்போது உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு டேட்டா கிடைக்காது. ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் இது. இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் பண்ணுறேன். கிரியேட் வந்து நீங்கள் புதுசாக நோடு கிரியேட் பண்ண போகிறீங்க. என் அது வேரியபிள் நேமு, ஸ்டேஷன் அது வந்து நீங்கள் கொடுக்குற அந்த லேபிள் நேம், அந்த பர்டிகுலர் நோடுக்கு என்ன லேபிள் கொடுக்குறீங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த ஆட்ரிபியூட், எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ வந்து நான் இந்த ஸ்டேஷன் நேம் வந்து கிண்டின்னு வச்சுருக்கேன், அது எந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடு, அது இப்போ ஓப்பனாக இருக்குது, இப்போ ஓப்பன் டைம் க்ளோஸ் டைம், அதுக்கப்புறம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன், எத்தனை ஸ்டேஷன் இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேஷன் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து 2 இருக்குது. ஸோ அந்த எல்லா ஆட்ரிபியூட்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் சொல்லி ஒன்று கொடுத்துருப்பேன். ரிட்டன் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கொடுத்து என் கொடுத்தனால தான் உங்களுக்கு இங்கே பார்க்க முடிஞ்சு. எக்ஸாம்பிளுக்கு இது பண்ணணும்னு நான் க்ரியேட் பண்ணுறேன், தாம்பரம் சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஃபில்லிங் மிஸ்டேக் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரிட்டன் கொடுக்கல, ஜஸ்ட் க்ரியேட் மட்டும் கொடுத்து இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். இல்லைனா நீங்கள் இங்கே ப்ளே பண்ணுற பட்டனுக்கு கிளிக் பண்ணி ரன் ஆகும். கண்ட்ரோல் இருந்து கொடுத்தா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லும். கிரியேட்டர் நோடு 1, ப்ராப்பர்ட்டி வந்து ஒன்று செட் பண்ணிக்கேன், லேபிள் வந்து ஒன்று ஆட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒன்று லேபிள் நம்ம ஸ்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால அது. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து நோடு வந்து சிம்பிளாக க்ரியேட் பண்ணிட்டீங்க, ஓகேவா? ஸோ என்னென்ன பண்ணணும்னா க்ரியேட் கொடுக்கணும், இங்கே வேரியபிள் நேமு, இங்கே ஸ்டேஷன் வந்து லேபிள் நேம் கண்டிப்பாக கொடுக்கணும், இங்கே ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து நான் எல்லாமே நான் கொடுத்துட்டேன், எப்படி நான் வந்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அடுத்த கமெண்ட் ஒன்று இருக்குது, மேட்சுங்கிறது நீங்கள் ஃபெச் பண்ணி பார்க்குறதுக்கு. அந்த பர்டிகுலர் நீங்கள் எஸ்கியூஎல் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன், நீங்கள் நோ ஸ்கில்லாம் கொடுத்தீங்க, வேர் கண்டிஷன் மேலே யூஸ் பண்ணிப்போம், ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். பட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்கியூஎல்லாம் பார்த்திங்கன்னா செலக்ட் கண்டிஷன் கொடுத்துருப்போம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், அந்த மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு மேட்ச் கொடுக்கணும். மேட்ச் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோன்னு. இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச், நான் சிம்பிளாக சொல்கிறேன், என் எப்போவுமே நீங்கள் வந்து வேரியபிள் நீங்கள் இது பண்ணி அதை எடுத்துக்கிட்டால் தான் அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த ஒவ்வொரு எஸ்கியூஎல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் அந்த ஐடி ஒவ்வொன்று இருப்பீங்களா, அந்த மாதிரி நீங்கள் என் கொடுக்கும்போது இருக்கிற எல்லா நோடும் எடுத்துக்கூடாது. என்னென்னா நீங்கள் பர்சன் நோடு வச்சுருப்பீங்க, பர்சன் ஒரு லேபிள் வச்சு ஒரு நோடு வச்சு பல நோடு வச்சுருப்பீங்க, ஸ்டேஷன் சொல்லிட்டு பல நோடு இருக்கும், அந்த எல்லா நோடையும் அசியூம் பண்ணிக்கணும், இது இந்த லேபிள் தான் கிடையாது. இப்போ தான் ரிட்டன் கொடுக்குறேன். இப்போ ரிட்டன் கொடுத்து என் கொடுத்து கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு என்னென்ன நோடு வந்துருச்சு பார்த்தீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணி T1 சொல்லிட்டு வந்திருக்கு. இது வந்து ஸ்டேஷன், ஒவ்வொரு கலரும் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். பர்சனுக்கு வந்து இந்த கலரு, இதுக்கு இந்த கலர், இது வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து அன்னோன், இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து வயலட் கலரு. இப்போ இது ஃபுல்லுமே உங்களுக்கு ஒன்று கிளிக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ கிளிக் பண்ண சைடில் இதுக்குன்னு டிஃபால்ட் ஒரு ஐடி வந்து இன்னும் உங்களுக்கு Neo4j கிரியேட் ஆகிடும். நீங்கள் ஃபர்தராக ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்தீங்களா அது ஃபுல்லி இங்கே வந்துடும். இப்போ கிண்டி, இது தாம்பரம், இது ஒன்று. இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், நான் வந்து ஸ்டேஷன் மட்டும் தான் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மேட்ச் என் கொடுத்து கோலன் கொடுத்து நீங்கள் அந்த உங்களுக்கு கோலன் கொடுத்தானே உங்களுக்கு சஜஷன் ஆட்டோ சஜஷன் ஈஸியாக வந்துடும். இது பேர்சனா ஸ்டேஷனான்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் ஸ்டேஷன் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ரிட்டன் கொடுத்தாக்கணும். ரிட்டன் கொடுக்கலாம்னா அதான் உங்களுக்கு வார்னிங் மாதிரி நீங்கள் காட்டுது. இப்போ ரிட்டன் கொடுத்துட்டு என் கொடுத்துக்கிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் லேபிள் இருக்கிற அந்த ஸ்டேஷன் இருக்கிறது மட்டும் தான் வரும். இப்போ தாம்பரம், கிண்டி இந்த மட்டும் தான் வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அதே இது மேட்ச் கொடுத்து என் பேர்சன் ரிட்டன் என், இப்போ உங்களுக்கு அந்த பேர்சன் மட்டும் தான் வருது. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் அந்த ஒன்றுன்னு சொல்லி நம்ம ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த ஒன் கிரியேட் பண்ணுவோம், இது வித்தவுட் லேபிள் இல்லாமல். இப்போ நீங்கள் இதை ஃபெச் பண்ணணும், என்ன பண்ணணும்? லேபிள் இல்லாததை நீங்கள் எடுக்கணும், சர்ச் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்லணும்னா, நீங்கள் நிறைய இது லேபிள் வச்சு கிரியேட் பண்ணி இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம்
கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி லேபிள்லாம் பண்ணும்போது நீங்கள் செக்ரிகேட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் ஸ்டேஷன் சொல்லிட்டு வச்சிட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த T1 பேர்சன் வந்து அடிக்கடி கிண்டி போவார், நான் மேப் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ இந்த லேபிளே இல்லைனா எந்த லேபிளே இல்லாமல் மேப் பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி ஆகிடும் உங்களுக்கு ஃபர்தர் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது. ஸோ லேபிள் கண்டிப்பாக கட்டாயம் அவசியம். ஸோ வீடியோ ரொம்ப லாங்காக கொண்டு போக விருப்பம் இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ நோடு க்ரியேட் பண்ணுற பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ஓவர் வியூ எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். க்ரியேட் ப்ராக்கெட் போட்டு நோடு எப்போவும் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணும்போது ப்ராக்கெட் தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஜஸ்ட்டு கேர்ள் நார்மல் ப்ராக்கெட், என் வேரியபிள் நேம், ஸ்டேஷன் நேம். இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் வேரியபிள் நேம். நீங்கள் என்ன சொல்ல வேரியபிள் நேம் எல்லாமே க்ரியேட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு சப்போஸ் நீங்கள் ரிட்டன் பண்ணல, நான் ஜஸ்ட்டு சும்மா தான் பண்ணுறேன் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நேம் T2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது பண்ணும்போது இது ஒரு நோடு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களான்னா இங்கே என்ன சொல்லலாம், இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதெல்லாம் பேசன் மட்டும் தானே வரும். இது திருப்பி கண்ட்ரோல் எக்ஸிக்யூட் தான். இப்போ T1 T2 இது ரெண்டுமே பேசன் ஆகிடுச்சு. ஸோ வேரியபிள் எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். வேரியபிள் எதுக்கு நீங்கள் அசைன் பண்ணுறீங்கன்னா அது ஃபர்தராக நீங்கள் ரீயூஸ் பண்ணும்போது ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு இதாகும். ஸோ ஆக்சுவலி க்ரியேட்டுக்கு போல் மெர்ஜ்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். நான் ஃபர்தர் அப்கமிங் வீடியோஸில் அது என்ன யூஸ்ன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்னால் எப்படி அந்த அதை பற்றி ஃபர்தர் ஒன்று சொல்கிறேன். வீடியோ லாங்காக லென்த்தாக கொண்டு போகிறோம்ல. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தீங்கன்னா க்ரியேட் எப்படின்னு பார்த்தோம். க்ரியேட்டு ப்ராக்கெட்டில் நீங்கள் நோடு போடணும், லேபிள் கண்டிப்பாக கொடுத்துடணும். கேர்லி பிஸ்னஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ஆட்ரிபியூட்ஸ் இது பண்ணுறதுக்கு அதை நீங்கள் ஃபெச் பண்ணணுன்னா நீங்கள் என்னென்ன நோடெலாம் பண்ணீங்க, மேட்ச் கண்டிஷன் கொடுக்கணும், SQL மாதிரி செலக்ட் மாதிரி. திருப்பி லேபிள் இங்கே கண்டிப்பாக தேவை. நீங்கள் அப்போ தான் ரிட்டர்ன் பண்ணி டேட்டா வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ கோலன் பேர்சன் அந்த பர்டிகுலர் லேபிள் மட்டும் எடுக்கிறதுக்கு இல்லை எல்லா நோட்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு இது பண்ணாலே போதும். ரிட்டன் என் இப்படி கொடுத்தீங்க கிராஃபாக வரும். டேபிள் ரா. ஸோ நீங்கள் ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் வரும். டேபிள் இது. ஸோ நீங்கள் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரிட்டன் வந்து இதிலே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆட்ரிபியூட்ஸ் எடுக்கலாம். இங்கே தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் டாட் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், பேர்சனுக்கு என்னென்ன கொடுத்துருக்கேன், நேம் கொடுத்துருக்கேன், அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ அப்போ கொடுக்கும்போது என்ட்ரு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிள் மாதிரில வரும். T1 T2 இந்த மாதிரி வரும். இதே நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இந்த ஸ்டேஷன் கொடுத்தோமா, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது நம்ம ஏம் கொடுத்தோமா டேபிள் தான் வரும். இங்கே உங்களுக்கு கிராஃப் வராது. நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்ணி இது எடுக்கும்போது உங்களுக்கு இது கிராஃப் வராது. ஃபுல்லும் பாஸ் பண்ணும்போது தான் அதோட அந்த அந்த நோடோட எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம எடுக்க முடியும். நீங்கள் நோடோட பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து டேபிளாக கன்வெர்ட் ஆகிடும். டேபிள்னா ரா இதில் எடுக்க முடியும். ஸோ இதுதான் ஃபர்தராக பார்ப்போம். தேங்க்யூ. ஃபர்தராக உங்கள் ஃபீட்பேக்கும் நீங்கள் போடுங்க, நான் அதை அப்டேட் பண்ண பார்த்துக்கிறேன். தேங்க்யூ.